ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்ஜே எக்ஸ்போன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கர்டைன் வால், தட் இஸ் கிளாஸ் வாலில் வந்துட்டு எப்படி கிரிட் லைன்ஸ்லாம் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். கிரிட் லைன்ஸ் அப்படின்னா வந்து நமக்கு ஏற்ற மாதிரி டிஸ்டன்ஸை வந்து அந்த கிளாஸில் வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு முள்ளைன் ஃப்ரேம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை தான் எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கர்டைன் கிரிட் வந்துட்டு இங்கே இருக்குது. டேப்பில் ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும். ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஆல் செக்மெண்ட், ஒன்று வந்து ஒன் செக்மெண்ட், இன்னொன்று ஆல் எக்ஸப்ட் பிக்டு. 3 டைப்ஸ் ஆஃப் கிரிட் வந்து எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கர்டைன் வால் வந்து ஒரு பிளெயின் கர்டைன் வால் வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். கர்டைன் வால்னு புரியாதவங்களுக்கு வந்து ஜஸ்ட் கிளாஸ் வால்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட வியூ எடுத்துக்கோங்க. எந்த வியூ வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா இங்கே கர்டைன் கிரிட்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஆல் செக்மெண்ட்னா நம்ம எங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணுறோமோ அது வந்து ஃபுல்லாக த்ரூ அவுட் தி வால் வந்துட்டு க்ரியேட் ஆகும். அதுதான் வந்து ஆல் செக்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி ப்ளேஸ் பண்ணேன்னா அந்த டாட்டர் லைன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல்லாக இங்கேருந்து வால், அந்த கிளாஸ் வால் வந்து எங்கே எண்ட் ஆகுதோ அது மாதிரி வெர்டிக்கலாக ப்ளேஸ் ஆகும். அதே மாதிரி நான் ஹரிசாண்டலில் வச்சாலும் அதே மாதிரி ஃபுல்லாக ப்ளேஸ் ஆகும். ஸோ எனக்கு எங்கெல்லாம் வேணுமோ நான் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறது தான் வந்து ஆல் செக்மெண்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக. இதே வந்துட்டு சில பேருக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக போக வேண்டாம், ஜஸ்ட்டு இங்கே பாதி வேணும், இதில் பாதி வேணும், அந்த மாதிரி டிசைனாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன் செக்மெண்ட். ஸோ ஒன் செக்மெண்ட்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து அவ்வளோதான் போகும், ஃபுல்லாக த்ரூ ஆஃப் தி வால் வந்து போகாது. ஸோ ஒன் செக்மெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். பார்த்தா தெரியும் நம்மளுக்கு. இதே வந்து ஆல் செக்மெண்ட்னா இந்த ஃபுல்லாக த்ரூ ஆஃப் தி வால் வந்துட்டு உங்களுக்கு போகும். இதே ஒன் செக்மெண்ட்னா நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அடுத்து எந்த கிரிட் லைன் வந்து வருதோ அதோடு அது வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ஒன் செக்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெர்டிக்கலாக வேணாலும் வெர்டிக்கலாக யூஸ் பண்ணிக்கலாம், ஹரிசாண்டலாக வேணாலும் ஹரிசாண்டலாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இங்கே செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதிலேருந்து எனக்கு இவ்வளோ தான் செலக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த வால் எண்டிங் வரையும் தான் எனக்கு வந்து கிளிக் ஆகும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எனக்கு எங்கெல்லாம் வந்து சிங்கிள் செக்மெண்ட்டாக சின்னதாக வேணுமோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஆல் செக்மெண்ட் இங்கே செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக வந்து வால் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு போகும். இதே வந்துட்டு ஒன் செக்மெண்ட் கொடுத்திங்கன்னா பர்டிகுலராக நம்ம எந்த வாலில் வைக்கிறோமோ அந்த வால்லேருந்து அடுத்து எந்த வால் வந்து லைக் கிரிட் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும் அது வரையும் மட்டும்தான் போகும். ஓகேவா? ஆல் செக்மெண்ட்னால் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக போகும். ஸோ ஒன் செக்மெண்ட் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப்ஸாக நம்மளுக்கு வந்து கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு விண்டோ டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம க்ரியேட்டிவாக நம்ம வந்து ஒரு விண்டோ டிசைன் போடும்போது இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கிரிட் லைன்லாம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் எக்ஸப்ட் பிக்டு. அப்படின்னா இது நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணுறோமோ ஃபுல் லைனுக்கு வந்து க்ரியேட் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணணும். அது எப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு சப்போஸ் எனக்கு சென்டரில் மட்டும் வேண்டாம், இந்த 2 சைடில் மட்டும் இருக்கணும்னா சென்டரில் மட்டும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அங்கே மட்டும் டெலீட் ஆயிரும், மீதி 2 சைடில் வந்து க்ரியேட் ஆயிரும். புரியுதா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கிரிட் லைன் நீங்கள் கொடுக்கும் போது ஆல் செக்மெண்ட்டில் கொடுக்கும்போது மொத்தமாக க்ரியேட் ஆகும். ஒன் செக்மெண்ட் கொடுக்கும்போது எந்த பாயிண்ட்லேருந்து இன்னொரு கிரிட் லைன் ஃபார்ம் ஆகுதோ அது வரையும் தான் வரும். இதே ஆல் எக்ஸப்ட் பிக்னா மொத்தமாக நம்ம எங்கே வைக்கிறோமோ க்ரியேட் ஆகும். அந்த ரெட் கலர் லைன்ஸ் வரும். எனக்கு இந்த இடத்துல மட்டும் வேண்டாம், மீது 2 இடத்துல க்ரியேட் ஆகணும்னா அந்த இடத்த மட்டும் ஜஸ்ட்டு இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரிஞ்சிரும். என்ட்ரு கொடுக்கணும். கீபோர்டில் என்ட்ரு கொடுத்திங்கன்னா அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மீதி 2 இடத்துலையும் செலக்ட் ஆகும். ஸோ எந்த இடத்துல வந்து பிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மீது எல்லாமே உங்களுக்கு வந்து கிரிட் லைன் வந்து செலக்ட் ஆகும். அதுதான் வந்துட்டு ஆல் எக்ஸப்ட் பிக்டு. ஸோ கர்டைன் கிரிட்டில் 3 டைப்ஸும் பார்த்தாச்சு. ஆல் செக்மெண்ட்னா ஃபுல்லாக வந்து த்ரூ ஆஃப் தி வால் வந்து க்ரியேட் ஆகும். ஒன் செக்மெண்ட்னா ஒரு கிரிட் லைன்லேருந்து இன்னொரு கிரிட் லைன் வரையும் தான் செலக்ட் ஆகும். ஆல் எக்ஸப்ட்னா ஃபுல்லாக கிளிக் ஆகும். நீங்கள் எந்த இடத்த கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்த தவிர இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிரிட் லைன் வந்து செலக்ட் ஆகும். இதுதான் வந்து கர்டைன் கிரிட் வந்து ப்ளேஸ் பண்ணுற விதம். ஸோ ஒன்ஸ் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து முள்ளைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு முள்ளைன் கொடுத்துட்டு நான் இப்போதைக்கு ஆல் கிரிட் லைன் யூஸ் பண்ணுறேன். இதுவும் நம்ம செப்பரேட் டாப்பிக்கில் பார்க்கலாம் எப்படிலாம் யூஸ் பண்ணணுன்ட்டு. ஜஸ்ட்டு கொடுத்திங்கன்னா நீங்கள் போட்டிருக்க பேட்டர்ன் படி
முல்லைன் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ இதை பார்க்கவே உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல் டிசைனாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரிலாம் டிசைன் க்ரியேட் பண்ணுறீங்களோ உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியை வந்து நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து கர்டன் கிரிட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம முல்லைன் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? பாய்.